உங்களுடைய லவ், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய லாயல்டி, உங்களுடைய புரிதல், உங்களுடைய மன்னிப்பு, நீங்க உங்களை மாத்திக்கிற விதம், நீங்க கம்யூனிகேட் பண்ற முறை, மேபி நீங்க ரொம்ப லவ்வபிள் பர்சனா இருக்கலாம், ரொம்பவும் பொறுமை வாய்ந்தவங்களா இருக்கலாம், அதிகமா புரிதல் உள்ளவங்களும் இருக்கலாம். இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தும் அவங்க உங்களை சூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஏன் போதுமானதா இல்ல? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க இன்னமும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஏதோ தப்பு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, உங்களை எப்ப பார் கம்பேர் பண்ணி உங்களை ஸ்மாலா ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க இன்னும் அவங்க லவ்வை ஏர்ன் பண்றதுக்கு நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு உங்களை புஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிடும். அவங்க என்ன சூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு போதுமான பர்சன் இல்ல, ஐ எம் நாட் எனஃப் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நிறைய ஊன்ஸ் இருக்கும், அது நிறைய காயங்கள் இருக்கும், ஆழமான காயங்கள் நிறையவே இருக்கும். அதுல அந்த ஆழமான காயங்கள்ல இன்னொன்னு நான் சொல்றது இந்த ஐ எம் நாட் எனஃப் அப்படின்ற ஃபீலிங்க தான். நம்ம எவ்வளவோ பண்ணுவோம், உயிரை கொடுத்து அவங்கள நேசிப்போம், அவங்க வேணுன்றதுக்காக நமக்கு வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அத்தனையுமே விட்டு கொடுப்போம். இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம எல்லாமே செய்வோம். அப்படி இருந்தும் அவங்க நம்மளை சூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போக தயங்க மாட்டாங்க, தூக்கி எறியறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற உங்களை ஏன் அவங்க அவங்களுக்கு போதுமானவங்களா நினைக்க மாட்டேன்றாங்க? ஸோ அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். இந்த எபிசோட் நான் எடுக்கிறதுக்கு காரணம், இதால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ரொம்ப லாயலா இருப்பேன், அவங்களுக்காக ரொம்ப கேர் எடுத்துப்பேன், ரொம்ப லவ் பண்ணுவேன். அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். அவங்களுக்காக, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக என்ன அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் பிடிக்கும்னு சொல்றாங்களோ அது மாதிரிலாம் நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் விட்டு கொடுத்து அவங்கள தக்க வைக்க நான் நினைச்சிருக்கேன். பட் இவ்வளவும் நான் பண்ணாலும் கடைசியில எனக்கு கிடைச்சது என்னவோ ரிஜெக்ஷன் தான். அவங்க என்னை அபேண்டன் பண்ணிட்டு தான் போனாங்க. அவங்களுக்கு நான் இது வரைக்கும் தேவைப்படவே இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள ஐ எம் நாட் எனஃப் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை, ஒரு ஊண்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நான் எப்படி வந்தேன், நீங்க எப்படி உங்களை ஐ எம் எனஃப் அப்படின்னு ப்ரௌடா நீங்க சொல்றது அப்படின்றத பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த இடத்துல உண்மை என்ன தெரியுமா? உண்மையில நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை செரிஷ் பண்ற அந்த எபிலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. முதல் உண்மை நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ இன்னமும் நான் போதுமானவ இல்ல, அவங்க என்னை சூஸ் பண்றதுக்கு போதுமானவ நான் இல்லை, அவங்க என்னை லவ் பண்றதுக்கு நான் போதுமானவ இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு ஒர்த் இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தவற விட்ட ஒரு உண்மை, நீங்க தகுதியானவங்க தான், நீங்க போதுமானவங்க தான். ஆனா உங்களுடைய அன்புக்கோ, பாசத்துக்கோ, அக்கறைக்கோ, விசுவாசத்துக்கோ, புரிதலுக்கோ அவங்க தகுதியானவங்க இல்ல. அதை அத்தனையும் அக்செப்ட் பண்ற எபிலிட்டி அவங்கள்ட்ட இல்ல. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு இந்த தலைப்புல ஐ எம் நாட் எனஃப் அப்படின்னு அந்த ஊண்டை எப்படி நாம கியூர் பண்றது, ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ், இதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் பார்ட்டா நான் சொல்றது,
நீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. குழப்பமா தான் இருக்கும் நான் சொல்றது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எம்ப்டி பிளேஸ், அத நீங்க ஃபில் பண்ண ட்ரை பண்றீங்க. இது முதல் பார்ட். புரியும்படி சொல்றேன். அதாவது நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா, அந்த என்பிடி டிசார்டர் உள்ள பர்சன் யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க பேரண்ட்ஸ், உங்க சிப்லிங்ஸ், உங்க பார்ட்னர், உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய ஃப்ரெண்டு, கோவொர்க்கர், உங்களுடைய பிள்ளைகள், யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்கள உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய உண்மை. இதுக்கு காரணம் உங்களுக்கு திறமை இல்ல, உங்களுக்கு ஒர்த் இல்ல அப்படின்றதுனால கிடையாது. பட் இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அவங்களா அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். என்ன பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். பட் ஆனா நீங்க மேல மேல ட்ரை பண்றது உங்களை ஹர்ட் பண்ணும். அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது கிணத்துக்குள்ள போன கல்லு மாதிரிதான். அதனால எந்த ஒரு ரெசிப்ரோகேஷன், அதாவது அங்கிருந்து திரும்ப பெறுதல் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நீங்க கொடுக்கறத மட்டும் வாங்கி வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. முதல்ல வாய்க்குள்ள போனதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க. பட் அதை அவங்க ரெசிப்ரோகேட் திரும்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க கொடுக்கறதெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலையே. அதுக்கு காரணம் உங்க மேல உள்ள தப்புன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வேல்யூ பண்ற எபிலிட்டி அவங்கள்ட்ட இல்ல. புரியுதுங்களா? கிளியர் ஆயிடுச்சா? சோ அந்த டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது அவங்களா அவங்களுக்குள்ள சரி பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. சோ இனிமே இந்த பழக்கத்தை நிறுத்துருவீங்களா? இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க ஹர்ட் பண்றதை நிறுத்துறீங்களா? கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். நீங்க லவ்வ கொடுப்பீங்க, அட்டென்ஷன் கொடுப்பீங்க, வேலிடேஷன் கொடுப்பீங்க, உங்க லாயல்ட்டிய கொடுப்பீங்க, உங்க சப்போர்ட்டை கொடுப்பீங்க. பட் இது ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்டினஸ் நிரப்புமா அப்படின்னா கண்டிப்பா நிரப்பவே நிரப்பாது. ஏன்னா போதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு எது போதும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதுல பெனிஃபிட் ஆகுறது அவங்கதான். ஏன்னா நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை சுரண்டி வழிச்சு உங்களை ஃபுல்லா காலி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள்ட்ட இருந்து கொடுக்கறது நின்று போச்சு அப்படின்னாக்கா உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. வேற ஒரு சோர்ஸை தேடி போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க தான் முழிச்சுக்கணும். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் போல, நான் அவங்கள குறை சொல்றத நிறுத்தணும் போல, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா அட்டென்ஷன் தரணும் போல, என்ன நான் மாத்திக்கணும் போல. ஸோ இப்படிலாம் என்ன பண்ணுவீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு தடவையும் உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கோல் போஸ்ட் அப்படின்றது ஸோ இந்த தடவையாவது அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த சேசிங், அந்த லூப்குள்ள நீங்க ஒரு தடவையும் விழுந்துகிட்டும் இருப்பீங்க. எப்ப தெரியுமா இதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சுத்தமா டவுன் ஆயிட்டீங்க, ட்ரைன் ஆயிட்டீங்க அப்படின்னு நிலை வரும்போதுதான் நீங்க உணர்வீங்க. பட் அதை இப்பவே நீங்க உணரலாமே, இன்னும் காலம் கடந்து போகலையே. இங்க ப்ராப்ளம் அப்படின்றது நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் ஆனா அவங்களுடைய டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படின்ற உண்மைய நீங்க இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல இருந்து மாற ட்ரை பண்ணலாமா? ஓகே, இது ரெண்டாவது பார்ட்டா நான் சொல்றது. அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க ஸ்மாலா ஃபீல் பண்றதுதான் அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும். அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க, அதை செயல்படுத்தவும் செய்வாங்க. நீங்க அந்த ட்ராப்குள்ள விழுந்துடவும் செய்வீங்க.
இது 2வது பார்ட். அதாவது இது ரொம்பவும் ரொம்ப மோஸ்ட் பெயின்ஃபுல் ரியலைசேஷன் அப்படின்னா இதைத்தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நாம நம்மளை எந்த அளவுக்கு ஸ்மாலா ஃபீல் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரைடு, ஆட்டிடியூட் அங்க அதிகமா இருக்கும். ஸோ நம்மளை சிறுமைப்படுத்தி தான் அவங்க அந்த ஆட்டிடியூட அதிகமா அங்க காட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களை திருப்திப்படுத்தும்னு அவங்க நினைப்பாங்க. நாமளும் அதை நம்பிடுவோம். சில நேரம் இந்த டைனாமிக் இருக்கு பாத்தீங்களா, இத கம்ப்ளீட் பண்ண நம்மால முடியல, அதாவது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு டைனாமிக்ஸ் நம்ம ஃபேமிலியில வச்சிருப்பாங்களே. என்னதான் இருந்தாலும் நீதான் புருஷனை திருத்தணும், நீதான் புருஷனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நீதான் புருஷனை நல்லபடியா இழுத்துட்டு வரணும், ஒரு பொம்பளை தான் குடும்பத்தை கட்டி காக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாத அறிவுரைகளை கொடுத்து கொடுத்து நம்மளை கெடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த டைனாமிக்ஸ நாம காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி நம்ம தோத்து போயிடுறோமா. இந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம தோத்து போல, நம்மளுடைய ஒர்க் என்னன்னு நம்ம புரியாம நாம நம்மளை சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த இடத்துல நமக்கு தான் தகுதி இல்லை போல. அவங்கள நல்லபடியா வச்சுக்க, சந்தோஷமா வச்சுக்க, அவங்கள திருப்திப்படுத்த, அவங்களுக்கு வேணுங்கிறத அளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தான் ஒண்ணும் இல்லை போல அப்படின்னு நினைச்சு நாம ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்படுறோம். சோ அதனால என்ன ஆகுது, அவங்களால நம்மள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம மேல மேல அதிகமா நம்ம தாங்கிக்கிட்டு போறோம். அவங்க அவமரியாதைப்படுத்தினாலும், தப்பான சொல் சொன்னாலும், நம்மளை எவ்வளவுதான் புழிஞ்சு எடுத்தாலும் நாம அதை தாங்கிக்கிட்டு போறோம். அவங்களுடைய பிஹேவியரை இங்க கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நாம நம்மளையே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அவங்க நம்ம கிட்ட இருந்து விலகி போவாங்க, நாம அவங்கள சேஸ் பண்ணிட்டு இருப்போம். அவங்க நமக்கு அஃபெக்ஷன் கொடுப்பாங்க, அப்பதான் நாம ரிலீவ் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும், கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா. ஸோ அவங்க உங்களை ஸ்மாலா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு ஒன்னையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன நம்பிடுவீங்க, அவங்களுடைய அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாக்க நாம அதிகமா ஒர்க் பண்ணணும், அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போல, அப்பதான் நம்மள எனஃப்னு அவங்க நம்புவாங்க அப்படின்ற நினைப்புல நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடுவீங்க. இது அவங்க உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்களே வழியை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். சோ இந்த இடத்துல இந்த லூப், அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நீங்க அதிகமா ட்ரை பண்ணுவீங்க, அவங்க வித்ரா பண்ணுவாங்க, நீங்க சேஸ் பண்ணுவீங்க, கடைசியா அவங்க உங்கள்கிட்ட அஃபெக்ஷன் காட்டுவாங்க, நீங்க ரிலீவ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இதுக்கான புரிதல் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்க காட்டுற எப்பயாச்சும் அவங்க காட்டுற அந்த அஃபெக்ஷன் அப்படின்றது நமக்கு அவ்வளவு பெருசா நமக்கு தெரியும். அது ஏன் பெருசா தெரியுது அப்படின்னா, நாம அவங்கள சேஸ் பண்றதுனாலதான் அது நமக்கு அவ்வளவு பெருசா தெரியுது. சோ இதை என்னைக்கு நாம உணர்றோமோ அப்பதான் இந்த பேட்டர்னை நம்மளால பிரேக் பண்ண முடியும். சோ நாம நமக்குள்ள அதிகமா இந்த இன்செக்யூரிட்டி வளர வளர, எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை லவ் பண்ண மாட்டாங்களோ, நம்மளை சூஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு அந்த இன்செக்யூரிட்டி வளர வளர நாம நம்மளை சூஸ் பண்றதை விட அவங்களுடைய அப்ரூவலை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனாலதான் இந்த இடத்துல இந்த பிலீஃப ஹீல் பண்றது ரொம்ப கஷ்டமா நாம உணர்றோம். நம்ம ஒர்த் நமக்கு தெரியணும் அப்படின்னாக்க அதுக்கு அவங்களுடைய அப்ரூவல் வேணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் நமக்குள்ள வந்துடுறது நம்ம ஹீலிங்கை இன்னும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருது. பட் நீங்க அப்பெல்லாம் உங்க ஒர்த்தை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ப்ரூவ் பண்ணித்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க தக்க வைக்கணும். அது உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது. 2வது பார்ட் புரியுதுங்களா. 3வது பார்ட், உங்க மேல அவங்க ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப இம்பாசிபிளாவும் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்பவும் மிகப்பெரியதா இருக்கும். நம்மளால அதை பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். பட் என்னோட லவ் வேணுமா, நீ இதை செஞ்சாகணும். என்னோட அப்ரூவல் வேணுமா, நீ இதை செஞ்சாகணும். என்னுடைய அட்டென்ஷன் வேணுமா, இது செஞ்சாகணும். என்னோட கேர் வேணுமா, இது செஞ்சாகணும்.
அப்படின்னு அவங்க நம்ம மேல ஒரு வித ப்ரெஷரை திணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன பண்ணும், நம்மால முடியாட்டியும் முடியிற மாதிரி நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். கடைசியில எப்படி முடியும் அப்படின்னா, நம்மால இது முடியாது, நாம இதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள கொடுத்து இது முடிக்கும். 3வது பார்ட் தலைப்பு புரியுதுங்களா? அடுத்து, நீங்க எப்ப பாரு உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ற அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் ஃபீல் பண்ணிருக்கேங்க. என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணி என்ன ரொம்ப சிறுமைப்படுத்தின அந்த பாதிப்பு இன்னும் எனக்குள்ள இருக்குது, இல்லைங்கள. பட் அத இப்ப நான் வளர விடல. வர அந்த அந்த பேட்டர்ன்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். பட் சடனா எனக்குள்ள அந்த பாதிப்பு தலை தூக்கும். அப்புறம் என்னுடைய அவேர்னஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன். ஸோ நான் இந்த கம்பேரிசன் அப்படின்றதுனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டேன். ஸோ எனக்கு அவங்க வச்ச இம்பாசிபிள் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. அதுக்கு நான் கொடுத்த விலையுமே பெருசு. என்ன அப்படின்னாக்க, உன்னை விட மற்றவங்க அழகா இருக்காங்க, உன்னை விட அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, உன்னை விட அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கிறாங்க, உன்னை விட அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் பர்சனா இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கும். எனக்கு வந்தது என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், கேர் கிவர்ஸ் இருந்து. கண்டினியூஸா 25 வருஷமா அந்த கம்பேரிசனை நான் அனுபவிச்சேன். ஸோ எப்ப அந்த வார்த்தை வாயில வந்துருமோ பயந்து பயந்து நான் வாழ்ந்திருக்கேன். நான் ஏதாவது ஒரு செயல் நான் பண்ண அப்படின்னாக்க உடனே கம்பாரிசன். ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண அப்படின்னாக்க உடனே கம்பாரிசன். என் அச்சீவ்மெண்ட்டை நான் பெருசா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மட்டப்படுத்தி, மற்றவங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஆனா அவங்கள பெருமைப்படுத்துற கம்பாரிசன். நான் அப்ப யோசிப்பேன், இதுக்கும் மேல நம்ம என்ன பண்றது? ஏன் நம்மள நம்ம அச்சீவ்மெண்ட்டை ஏன் பாராட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஸோ அப்ப இது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை போல இருக்கு, நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது போல இருக்கு. என்னுடைய ஹேண்ட் கிராஃப்ட் இருக்குது, நான் பண்ணிருக்கிறேன். படிப்புல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். 10th நான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன். 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். காலேஜ்லயுமே நல்ல டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். பட் எதுக்குமே எனக்கு பாராட்டு கிடைச்சது கிடையாது. ஸோ அப்பெல்லாம் யோசிப்பேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா எனக்கு ப்ரெஷர் மட்டும் இருக்கும், இது நீ வரணும், நீ வரணும், நீ வரணும்னு ப்ரெஷர் மட்டும் இருக்கும். அந்த ப்ரெஷரையும் தாண்டி நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னாக்க அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன வார்த்தை கூட கிடைக்காது. ஸோ இதுக்குதானே நான் இவ்வளவும் தாண்டி வந்தேன், இதுக்குதான் நான் என்னை இவ்வளவும் என்ன ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ எதையுமே அவங்க பாராட்ட மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு என்ன ப்ரெஷர் பண்றாங்க? எனக்கு இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா பதில் தெரியாமலே இருந்துச்சு. ஸோ என் மேலதான் ஏதோ தப்பு போல இருக்கு, அவங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் குறை சொல்லிட்டு தான் இவ்வளவு காலமா நான் வந்துட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை, நான் பண்ணது அத்தனையுமே அச்சீவ்மெண்ட் தான். நான் பண்ணது அத்தனையுமே ஒர்த்தபிள் தான், ரீசனபிள் தான். பட் இது அத்தனையுமே அக்செப்ட் பண்ற, பாராட்டுற எபிலிட்டி, அதை அப்ரிஷியேட் பண்ற, செலிப்ரேட் பண்ற எபிலிட்டி அவங்கள்ட்ட இல்ல. ஸோ அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்றதுனால என்ன சிறுமப்படுத்த அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நான் அதுக்கு அடிமையும் ஆயிட்டேன் அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு உடைச்சிட்டேன், அந்த பேட்டர்னை நான் உடைச்சிட்டேன். புரியுதுங்களா? ஸோ நம்ம எவ்வளவுதான் அக்கம்ப்ளிஷ் பண்ணாலுமே அவங்க நம்மளை கம்பேர் பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க. நம்மளை விட எப்ப பாரு ஒருத்தவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்காங்க, நம்மளை விட ப்ராசஸ்ல அதிகமா இருக்காங்க நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னா, இது நம்மளுடைய சுய மதிப்பை அழிச்சிடும், நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் இது அழிச்சிடும். ஸோ நாம நம்மளை கண்ணாடியில பார்க்கும் போது நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்ற அந்த குற்ற உணர்வோட தான் நாம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளை யாரோ ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி அவங்க வளர்த்து வந்த விதம், அவங்க நம்மளை விட்டு போனாலும் வாழ்க்கையில நம்மளை மத்தவங்க கூட கம்பேர் பண்ற அது ஒரு பழக்கமா, அது ஒரு ஹேபிட்டா நமக்குள்ள மாறிடும், நம்மள அதை ஹர்ட் பண்ணிட்டுமே இருக்கும். ஸோ நாம யாரு அப்படின்றத நாம அப்ரிஷியேட் பண்றத நிறுத்திடுவோம். ஸோ இந்த இடத்துல ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களை காம்படிஷன் எல்லாம் போடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. யாராவது ஒருத்தர் உங்களை கம்பேர் பண்ணி பேசுனாங்க அப்படின்னாக்கா அது ஹெல்தியான லவ் இல்லைன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
அந்த கம்பாரிசன் அங்க தேவையில்லாத ஆணின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால இனிமே நீங்க பாதிப்பு அடையாதீங்க. ஒரு ஹெல்தியான பார்ட்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வர விட மாட்டாங்க. இன்னொருத்தர உங்களை சுப்பீரியரா நினைக்க விடவும் மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தவங்களை உயர்வா பேசி உங்களை மட்டம் தட்டுற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருந்தது அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுடைய தகுதிக்கு தகுதியானது கிடையவே கிடையாது. சோ இது ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதானங்க பிரச்சனை. இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் பாத்தீங்களா, என் கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்க. அவங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க, மத்த விஷயத்துல நல்லா இருக்காங்க. சத்தியமா இருக்க முடியாதுங்க. அது நடிப்பு தான். ஏன்னா தன்னுடைய பார்ட்னரை சிறுமைப்படுத்தணும், ஸ்மால் ஆக்கணும், அவங்களுடைய ஒர்க்க கேள்வி கேட்க வைக்கணும்னு எந்த பார்ட்னர் நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அங்க ரிலேஷன்ஷிப் கிடையாது, கனெக்ஷன் கிடையாது, இன்டிமெசி கிடையாது, ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? சோ ஒரு ஹெல்தியான பார்ட்னர் அப்படின்றவர் இன்னொருத்தவங்களை சுப்பீரியரா நினைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொடுக்க மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ஒரு பர்ஃபெக்ட் பர்சனா மாறினாத்தான் உங்களுக்கு அவங்களுடைய லவ் கிடைக்கும் அப்படின்னா அது தூக்கி போடுங்க. அது குப்பைக்கு சமம். புரிஞ்சுதுங்களா? நீங்களா இருக்கீங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதுதான் லவ். பட் உங்களை ஏதாவது ஒரு வகையில மாத்திக்க சொல்லி அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அங்க லவ் கிடையாது, அங்க கம்பல்ஷன் தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவங்க. இத நீங்க உணரும் போது இந்த இடத்துல அவங்களோட இம்பாசிபிளான ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுக்கு நீங்க ஒத்து போகணும், ஒபே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த கம்பேரிசன் அப்படின்றது அவங்களுடைய இன்னெபிலிட்டி, உங்களுடைய ஒர்க்குக்கு எந்த குறைவும் கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அடுத்து இதுல 4வது பார்ட்டா நான் சொல்றது, நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்றீங்கன்னு வைங்க, அவங்க அதே அளவுக்கு ஏன் உங்களை லவ் பண்ண மாட்டேன்றாங்க? நீங்க ஒருத்தவங்கள்ட்ட உண்மையான அன்பை காட்டுறீங்க. யூனிவர்சல் லா அதானே. நாம ஒருத்தவங்கள்ட்ட உண்மையான அன்பை காட்டினா அந்த அன்பு நமக்கு திரும்ப வரணும்ன்றதானே யூனிவர்சல் லா. பட் அது ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னாக்க இதுல 2 விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் 2ஆ பிரிச்சு சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள லவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அந்த லவ் திரும்ப கிடைக்காம இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு, உங்களுடைய லவ்வோட கெப்பாசிட்டி. அந்த லவ்வோட கெப்பாசிட்டி அளக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க லவ் பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. அன்லிமிட்டட் லவ், அன்கண்டிஷனல் லவ் தான் நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் தெரியும். அதே நேரம் இன்னொன்னு நீங்க மறந்துடுறீங்க, அந்த லவ் அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குதா? யாராவது ஒருத்தர் உங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நீங்க அமைதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா வாழ்வீங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தர் நீங்க இவ்வளவு லவ்வையும் கொடுத்து உங்களை சேஸ் பண்ண வைக்கிறாங்க, உங்களை அதை கெஞ்ச வைக்கிறாங்க, உங்களுடைய ஒர்த்தை டவுட் பண்ண வைக்கிறாங்க, உங்களை மாறணும்னு சொல்றாங்க அப்படின்னாக்க உங்க லவ் அங்க குப்பையா மாறுது அப்படின்னு அர்த்தம். அந்த லவ் அவங்க உண்மையிலே அக்செப்ட் பண்ணல, அவங்க அதை குப்பையாத்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்க லவ்வோட கெப்பாசிட்டியும் அவங்க அந்த லவ் அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்ல அப்படின்றது 2 காரணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க எனஃபா எனஃப் இல்லையா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் நான். நீங்க ஒரு
இன்க்ரெடிபிள் லவ்வபிள் பர்சனா இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா இதை யார்கிட்ட தெரியுமா கொண்டு போய் காட்டி, ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை காட்டுற இடம், இதை நீங்க யார்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தர மாட்டாங்களோ அவங்கள்ட்ட காட்டுறீங்க. யார் ஒருத்தர் தன்னோட செயல்களுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்க லவ்வ கொட்டுறீங்க. யார் ஒருத்தர் கன்சிஸ்டண்டா தன்னோட பிஹேவியரை வச்சுக்காம உங்களை அலக்கழிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்க லவ்வ கொட்டுவீங்க. யார் ஒருத்தர் உங்க மேல ஜெனியூனா எம்பத்தை காட்டாம இருக்காங்களோ, இது அத்தனையுமே உங்களுக்கு யார் ஆஃபர் பண்ணலையோ அவங்கள்ட்ட தாங்க நீங்க கொண்டு போய் அவ்வளவு லவ்வையுமே கொட்டுவீங்க. அதுதான் காரணம். அவங்க உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணாததுக்கு காரணம் இதுதான். புரியுதுங்களா? அவங்களுடைய இன்னபிலிட்டி, ஒரு ஹெல்தியான லவ்வ உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்ற அவங்களுடைய இன்னபிலிட்டிய நீங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறீங்க, நீங்க அந்த லவ் கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லாத பர்சன் அப்படின்னு நீங்க உங்களை நினைச்சுக்கிறீங்க. உண்மையில யாருக்கு தகுதி இல்லை? அவங்களுக்கு தான் தகுதி இல்லை. அதை நீங்க என்ன உணராம இருக்கிறதா நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம். இது உங்களுடைய கெப்பாசிட்டியையோ உங்களுடைய லவ்வோட ஒர்த்தையோ இங்க காட்டல, அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய இன்னபிலிட்டியும் தான் இங்க காட்டுது. புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்போ இதுக்கான ரீசனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் ஒரு அழகான பூவை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பூவை கையில வாங்குறவங்க அதை கசக்கி பிழிஞ்சு ஒரு குப்பை மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா இந்த இடத்துல யார் தப்பு? இது உங்க வாழ்க்கைக்கும் பொருந்துங்க, புரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க கொடுக்கறது தப்பு கிடையாது, கொடுக்கற இடம்தான் தப்பு. அந்த பூவுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த பூ பல மடங்கு ஒர்த்தானது. அதை வாங்குற கைகளுக்கு அதை பாதுகாக்கிற தைரியம், தன்னம்பிக்கை இல்ல. புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல உங்களுடைய லவ் ப்ராப்பரா பாதுகாக்கப்படாத ஒரு இடத்துல போய் விழறதுனாலதான் அந்த லவ் உங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்ற எண்ணத்தையும் உங்கள்கிட்ட உருவாக்குது. இதுல அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, 5வது பார்ட்டா நான் சொல்றது ரொம்ப டேஞ்சரஸான பார்ட். இது என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் மாறனா அவங்க என்ன லவ் பண்ணுவாங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இத்தனை வருஷமா உங்களை மாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பட் அதை நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதாவது நிறைய சர்வைவர்ஸ் வேற ட்ராப் இதுதான். என்னோட கிளைண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது சொல்றதுல அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே இதுதான், நான் அவ்வளோ டீப்பா லவ் பண்ணேன், பட் ஏன் என்னை விட்டாங்க, ஏன் என்னை வெறுத்தாங்க எனக்கு புரியல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கான பதில இப்ப நான் சொல்றேன். ஏன்னா இது நிறைய சர்வைவர்ஸ் ட்ராப் ஆகிற பேட்டர்ன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஒருவேளை நம்ம வெயிட்டை லூஸ் பண்ணோம்னா, ஒருவேளை நம்ம அதிகமா சம்பாதிச்சோம்னா, ஒருவேளை நம்ம ஆர்கியூ பண்றதை ஸ்டாப் பண்ணோம்னா, ஒருவேளை நாம அதிகமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அதிகமா நம்மளுடைய தேவைகளை வெளியில சொல்லாம இருந்தோம்னா, நம்ம லவ் பண்ண ஒரு ஈஸியான பர்சனா நம்மளை நம்ம மாத்திக்கிட்டோம்னா ஃபைனலா அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்துல நீங்க மாட்டிப்பீங்க. கவனமா கேளுங்க. ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களை எரேஸ் பண்றதோ சேஞ்ச் பண்றதோ கிடையவே கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஹெல்தியான லவ். நீங்க இன்னொருத்தரை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு உங்களை ஸ்மால் ஆக்கிக்காதீங்க, அதுக்கான அவசியம் இங்க இல்ல. இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்டா மாறணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களை சைலன்ஸ் பண்ணாதீங்க, அது இங்க தேவையில்லை. நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய தேவைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க அவசியம் கிடையாது. உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உங்களை மாற்ற சொல்லாது, மறைஞ்சு போக சொல்லாது. இதுல 6வது பார்ட்டா நான் சொல்றது, நீங்க ஏன் இதை நம்புறீங்க? நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்ற எண்ணம் ஏன் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா,
இந்த இடத்துலதான் நார்சிஸ்டிக் அபியூஸோட வேலை ஆழமா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நார்சிஸ்டிக் அபியூஸோடைய வேலையே நமக்குள்ள தப்பான பிலீஃப்ஸ ஆழமா விதைக்கிறது தான். ஸோ நாமளும் அதை உண்மை நம்புறது தான். சில நேரங்கள்ல இது அடல்ட்ஹுட்ல ஆரம்பிக்குதுன்னா கிடையாதுங்க. இது சைல்டுஹுட்லயே நமக்கு சொல்லி கொடுக்கப்படுறது. என்னன்னாக்க, நீ எப்பவும் பர்ஃபெக்டா இருக்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கு. நீ மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். உன் தேவைகள் இங்க முக்கியம் இல்ல. யாருக்கிட்டையாவது அன்பு வேணும் அப்படின்னாக்கா நீ பர்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட அன்பை சம்பாதிக்கணும். நீ யாரையும் எதுக்காகவும் ஏமாத்திரக்கூடாது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்றணும். இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டு வளர்க்கறதுனால நாம ஒரு அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல மாட்டும் போது இந்த ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. எப்படி அப்படின்னாக்க, நாம சென்சிட்டிவா இருக்கிறது தான் நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம். நாம எல்லாத்தையும் ஓவர் அனலைஸ் பண்றோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா ஹார்டா ட்ரை பண்ணணும். நாம ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா மாறணும். பீப்புள் பிளீசரா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள தங்கிடுது. பிரிக்கவே முடியாத அளவுக்கு நமக்குள்ள தங்கிடுது. அதே நேரம் நாமளா வாழணும் அப்படின்னா நம்ம நம்ம லைஃப் ஒர்த்தானதுதான் அப்படின்றத இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருது. இந்த இடத்துல ஹீலிங் அந்த பிலீஃப மாத்துறதுல இருந்துதான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. எப்படி அப்படின்னாக்க, நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதை உடைங்க. முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. உங்க ரியாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. சோ இந்த கேள்விக்கு உண்மையிலே பதில் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. நான் எனஃப் இல்லைன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா, நான் எனஃப் தான் அப்படின்றது உண்மையா இருந்ததுன்னா, ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கே நான் விட்டுறேன். ஓகேங்களா? இல்ல 7வது பார்ட்டா நான் சொல்றது, நீங்க எனஃப் தாங்க, நீங்க போதுமானவங்க தான். பட் ஆனா நீங்க இருக்கிற இடம் சேஃப்டி இல்லாதது. அதுதான் எங்க உண்மை. இந்த பிரித்து பார்க்கிற உணர்வு இத பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். நீங்க ஒருவேளை எனஃபா தான் இருக்கலாம், பட் நீங்க சேஃபா இல்ல. அதுதான் உங்களை அந்த எண்ணத்தை உண்மை நம்ப வைக்குது. நீங்க உண்மையா லவ் பண்ணிருப்பீங்க, பட் அப்ரிஷியேட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப லாயலா இருந்திருப்பீங்க, பட் அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்திருப்பாங்க. நீங்க ஹானஸ்டா கம்யூனிகேட் பண்ணிருப்பீங்க, பட் அதை அவங்க காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானதா இருக்கவே இருந்திருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து நீங்க ஃபெயிலியர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் நீங்க ஃபெயிலியர் கிடையாது. அந்த என்வரான்மெண்ட்ல இருந்த அந்த பர்சன் தான், அந்த என்வரான்மெண்ட் தான் தப்பு, அந்த பர்சன் தான் தப்பே ஒழிய நீங்க ராங் கிடையவே கிடையாது. இந்த ஹெல்தியான எண்ணம் இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னாக்க, ஒரு விதை தரமானதா இருந்தாலும் அதுக்கு கொடுக்கப்படுற காரணிகள் சூழ்நிலைகள் தரம் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த விதையங்க வீணாத்தான் போகும். அதுதான் இங்கேயும். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல அந்த விதை மேல தப்பு இல்ல, அந்த விதை விதைக்கப்பட்ட இடம்தான் தப்பு. புரியுதுங்களா? சோ அதனால இந்த என்வரான்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துதான் நீங்க உங்களை வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்க, உங்களை பாதிக்கிற அந்த காரணிகளை விட்டு நீங்க வெளியில வந்துட்டு உங்க ஒர்த்தை நீங்க புரிய ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க எனஃப் அப்படின்ற அந்த தப்பான பிலீஃப்ல இருந்து வெளியில வருவீங்க. நீங்க ஒரு சேஃபான இடத்துக்கும் போவீங்க. ஓகேங்களா? 8வது பாயிண்டா சொல்றது, உங்க ஒர்த்தை யார் கேள்வி கேட்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது நடக்கும், இது இயல்பா நடக்கிறதானே. அவங்க என்னை இழந்துட்டாங்க அப்படின்றத நான் எப்படி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கிறது? அது தேவையா? யோசிச்சு பாருங்க.
அவங்க என்னை விட்டுட்டு போனதுனால வருத்தப்படுவாங்களா? அவங்க வருத்தப்பட்டா என்ன, படாட்டி நமக்கு என்ன? பட் ஆனா நம்ம தேடுவோம், அந்த கேள்விக்கான பதில்லாம் தேடுவோம். அவங்களோட நியூ பார்ட்னர் கூட அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னாக்க, அப்ப அந்த இடத்துல நாம இல்லையேன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம். நம்மளே அங்க கம்பேரும் பண்ணிப்போம். அவங்க நாம இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க வாழ்க்கைக்குள்ள பூந்து நம்ம பார்ப்போம். இது தப்பு கிடையாதுங்க. பட் ஆனா அதனால ஏதோ யூஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்க. உடனே நிறுத்த முடியாதுதான், அது வேற விஷயம். பட் ஆனா இதை நீங்க செய்யறதுனால என்ன பலன்? மேல நீங்க தான் காயப்பட போறீங்க. அதனால அந்த காயம் என்ன பண்ணும், உங்களுக்குள்ள இருந்து உங்களை டிஸ்கனெக்ட் ஆக வச்சிரும். உங்க ஒர்த் அவங்களாலதான் ப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சோ அதனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஒர்த்தபுளா, அவங்களுக்குன்னா ஒர்த் இல்லையா அப்படின்ற கேள்வியை நிறுத்திட்டு, எனக்கு என் ஒர்த் தெரியுமா, நான் என்ன மதிக்கிறேனா, என்னுடைய லைஃப பெருமைப்படுத்துற மாதிரி நான் மாத்துறேனா, என்ன வேல்யூ பண்ற ரிலேஷன்ஷிப்பை நான் சூஸ் பண்றேனா. சோ இப்படி இந்த கேள்விகளை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா அங்கதாங்க உங்க பவர் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? சோ உங்களை கொஸ்டின் பண்ண வைக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஒர்த் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இல்ல அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, உண்மையில எனஃப்னா என்ன, போதுமான உணர்வு அப்படின்னா என்ன. சோ போதுமானவங்க அப்படின்றதுக்கு நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அது அர்த்தமும் கிடையாது. என்ன அப்படின்னா, எல்லாரும் உங்களை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. முதல் பாயிண்ட். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்ன்ற தேவை இல்ல. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒர்க் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சோ நீங்க தான், நீங்க யூனிக் தான் அப்படின்றத நீங்க நம்புங்க. பீயிங் எனஃப், போதுமான அந்த உணர்வு அப்படின்றது, நீங்க உங்களுடைய ரைட்ஸ் என்னவோ அத ஏர்ன் பண்ற, அது கிடைக்கிறதுக்கு நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்றதுதான். சோ நீங்க வாழறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க, லவ் பண்ண தகுதி வாய்ந்தவங்க, தேவைகள் இருக்க தகுதி வாய்ந்தவங்க. தவறுகள் செஞ்சாலும் தவறுகள் செய்யவும் நீங்க அலோவ் பண்ணப்படுறீங்க. நீங்க வளர்றதுக்கு அலோவ் பண்ணப்படுறீங்க. நீங்களா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணப்படுறீங்க. அதுதான் எனஃப் அப்படின்றது. சோ நீங்க இம்பர்ஃபெக்ட் தான் நான் சொல்றேன், பட் அதுதான் ஒர்த்தியானது. புரியுதுங்களா? அத நான் சொல்லி நீங்க நம்ப கூடாது, நீங்க உங்களை நம்பணும். நான் இம்பர்ஃபெக்ட் தான், பட் நான் ஒர்த்தியான பர்சன் அப்படின்றத நீங்க நம்புங்க. தப்பு பண்ணுவேன், தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு, தவறுகள் நடக்காத மனித இயல்பு கிடையாது. பட் அதை திருத்திக்க என்னால முடியும். அந்த தவறுகளுக்காக என்ன மரியாதை குறைவு படுத்துறது இங்க யாருக்கும் அவசியம் இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பவுண்டரிஸ் வேணும், பட் அவங்க என்ன லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என் பவுண்டரிஸை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நல்ல பர்சனா இருக்க விரும்புறேன், அதனால நோ சொல்ல மாட்டேன்னு அவசியம் கிடையாது. நான் கேர் பண்றேன், பட் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க உணர்றதுதான் பீயிங் எனஃப் அப்படின்றது. உங்க ஒர்த் அப்படின்றது இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுனாலயோ இல்ல உங்களை விட்டு போறதுனாலயோ இங்க நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. போதுமானது அப்படின்ற உணர்வு நீங்க உங்களை நீங்களா இருக்கிறதுக்கு அலோவ் பண்றதுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கான ஹீலிங் எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. உங்களை எது எனஃப் இல்ல அப்படின்னு உணர வைக்குதோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன லவ் பண்ணல, என்ன கேர் எடுக்கல, என் மேல அட்டென்ஷன் காட்டல, என்னை ஈக்குவலா பார்க்கல, என்னை கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும் எழுதுங்க. மைண்ட்ல என்ன வருதோ எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதி முடிங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு கடைசியா ஒரு லைன் நீங்க எழுத போறீங்க. என்ன அப்படின்னா, இது எல்லாம் உண்மை, பட் இதுவும் உண்மை, என்னை பத்தின ஒரே ஒரு உண்மை, ஐ ஆம் எனஃப். இது எல்லாம் என்ன எனஃப் இல்லைன்னு நினைக்க வைக்குது, பட் இதையும் தாண்டி ஒரு உண்மை என்னன்னாக்கா ஐ ஆம் எனஃப், நான் போதுமானவ அப்படின்றது. அதை நீங்க எழுதி அந்த ஜேர்னலை முடிங்க, அந்த சென்டென்ஸை முடிங்க. புரியுதுங்களா?
ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பப்பெல்லாம் நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ அதுக்கான காரணத்தை எழுதி அதுக்கு கீழே அந்த உண்மையை எழுதுங்க. ஒரு 2 தடவை 3 தடவை எழுதி பாருங்க. நான்லாம் தடவை ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது நடந்தது அப்படின்னாக்க நீ என்ன என்னை பத்தி சொல்றது, எனக்கு என்னை பத்தி தெரியும், நீ சூஸ் பண்ணலனாலும் ஒண்ணும் கிடையாது, சூஸ் பண்ணாலும் ஒண்ணும் கிடையாது, ஐ ஆம் எனஃப் எனக்கு தெரியும், அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போக ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க எழுதுறீங்க. எழுதிட்டே இருங்க, தப்பே கிடையாது. நீங்க எனஃப் தான் அப்படின்னு உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க அதை எழுதிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த உண்மையை உங்க நரம்பு மண்டல நம்புற வரைக்கும் நீங்க ஐ ஆம் எனஃப் அப்படின்றத எழுதிக்கிட்டு தான் இருக்கும். ரீசனோட எழுதுங்க. இது பவர்ஃபுல் ஒரு ஹீலிங் எக்ஸசைஸ். இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இந்த எபிசோடோட ஏதாவது ஒரு பகுதி உங்க வாழ்க்கையோட தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு தேவையா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணியும் விடுங்க. நீங்க ஐ எம் நாட் எனஃப் அப்படின்ற பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னாக்க உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். என்னோட பயோவை செக் பண்ணீங்கன்னாக்கா அதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்களை அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட நான் கன்க்ளூட் பண்றேன். ஒருவேளை வருஷ கணக்கா நான் எனஃப் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது, நான் எனஃப் தான் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது இந்த ஒரு விஷயம்தான். நீங்க இன்னொருத்தருடைய லவ்க்காக உங்களுடைய லைஃப ஆடிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதுக்கான அவசியம் கிடையாது. உங்களை ஒரு ஆடிஷனுக்குள்ள நிறுத்தி உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான தேவை இங்க கிடையாது. ஒருவேளை நீங்க அழகா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கலர் மாறி இருக்கலாம், ஒருவேளை உங்க ஷேப் வேற மாதிரி இருக்கலாம், நீங்க ரொம்ப அமைதியானவர் இல்லாம இருக்கலாம், நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இல்லாம இருக்கலாம், நீங்க நிறைய கொடுக்கிறவர் இல்லாம இருக்கலாம், நீங்க இன்னொருத்தரா மாற முடியாது அப்படின்ற உண்மையை அக்செப்ட் பண்ண ஒருத்தராகவும் இருக்கலாம். பட் இதுதான் நீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது. சில நேரம் இந்த கேள்வி என்ன தெரியுமா, நீங்க கேட்கிற கேள்வி, நான் இவ்வளவும் பண்றேன் அவங்களுக்கு ஏன் இது பத்த மாட்டேங்குது அப்படின்ற கேள்வியா இருந்தது அப்படின்னா முதல்ல அந்த கேள்வியை மாத்துங்க. அவங்களுடைய அளவீடு மெஷர்மெண்ட் தான் என்னுடைய ஒர்த்தை இங்க நிர்ணயிக்குதா? என்னுடைய ஒர்த்தை இங்க நான் நம்பணும் அப்படின்னா அது அவங்களுடைய ஒப்பீனியனால தான் முடியுமா? வேணுமா அவங்களுக்கு அவங்க ஒப்பீனியன்? ஏன் அவங்கள மதிக்கிறவங்க உங்களை எப்படிங்க அவங்க ஒர்த்தை உணராம போவாங்க? மதிக்காதவங்க தாங்க உணர மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்க ஏன் உணர வைக்க ட்ரை பண்றீங்க? உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துலதான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொருத்தர் வேல்யூ பண்ணித்தான் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இன்னொருத்தர் உங்களுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதையும் நிறுத்திடுங்க. நீங்க பிறந்ததுல இருந்தே ரொம்பவும் எனஃபான பர்சன் தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்க கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக எனஃபா மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்பவும் எனஃப், யூ ஆர் எனஃப் ஆல்வேஸ். ஸோ அவங்களுடைய இன்எபிலிட்டி, அவங்க உங்களுடைய வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ண முடியாத இன்எபிலிட்டி உங்களை எனஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கேட்டா வந்துருங்க. அந்த ரிஜெக்ஷன் உங்களை டிஃபைன் பண்ணாது. அவங்களுடைய கிரிட்டிசிசம் உங்க ஐடென்டிட்டியை நிர்ணயிக்காது. அதே மாதிரி அவங்களுடைய இன்எபிலிட்டி உங்களுடைய லவ்வை ப்ரூவ் பண்ணவே பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ நீங்க எனஃப் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.